கொழும்புல இருக்கிற சிவத்தப்பள்ளி தங்களோட நாங்கள் பேசினது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேரம் எப்படி அது பாருங்க நடந்து போயில அளவுக்கு வந்துட்டு சனங்கள் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. நான் போகிற நாள் பொருளாதார மரம் அப்படின்னா ஒரு ரேஞ்சு வாங்குறது கடுஞ்சண்டு பார்த்தீங்கன்னா வழங்கும் தாமரை கோபுரம். நான் தான் மாதிரி செஞ்சுருக்கேன். நண்பனை காணுங்க. பஸ்ஸில் ஏறுவோம். ரெண்டு பில்டிங்களுக்கு இடையில் பாலம் இருக்கக்கூடிய பில்டிங் இந்த பில்டிங் தான். இந்த ஃபோனில் அலர்றது 300 கலோரியை வந்துட்டு நீங்கள் லொஸ்ட் ஆகிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஒரு வித்தியாசமான வீடியோ. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடியோ இந்த ஏரியாவில் அப்லோட் பண்ணல ஏழாம் இருக்குது. நாங்கள் மல்வானையில் நிற்கிறோம். கவரேஜ் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அதாவது அப்லோடிங் கஷ்டமாக இருக்குது. நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டு ஒரு 2 மணி நேரம் வர வீடியோ 2 மணி அப்லோட் ஆகிக்குது. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 4.5 மணி நேரம் போயிட்டு இருக்கக்குள்ள எரர் ஆகிட்டு. அடுத்து வந்துட்டு கொழும்புல வந்துட்டு 5G அங்கே கவரேஜ் வருது அப்படின்னாங்க. வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக பாருங்க எங்கே போக வேண்டிய 5G தேடி 5G தேடி போக வேண்டியிருக்குது. அப்படியே போவோம். கொழும்பு வந்துட்டு எந்த இடத்துக்கு போகணும்? நம்ம கோல் பேசி போவாங்க. கோல் பேசி அடி 5G அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போய் டெஸ்ட் பண்ணி பார்க்க பாப்போம். பஸ் வந்துட்டு இருக்கோம். பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். நண்பர்கள் எல்லாமே போயிட்டாங்க. ஸோ பஸ்ஸுக்கு நாங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல இருந்து நான் நினைக்கிறேன் எத்தனை கிலோமீட்டர் எனக்கு சரியாக தெரியாது. 30 கிலோமீட்டர் எனக்கு சொட்டா தெரியாது. நாங்கள் கோல் பேஸுக்கு போயிட்டு இந்த வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு போகிறோம். ஸோ போகிற வழியில் இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறது அப்படியே பார்த்துக்கிட்டு போவோம். ஸோ தொடர்ச்சியாக வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே. ரைட், பஸ் வருது. பஸ்ஸில் ஏறுவோம். 226 இறங்க. வெயிட் தான் எங்களோட கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் ஏறி இருக்கிறோம். ஃபுல்லாக ஸ்கூல் கலையிற டைமில் நிறைய ஸ்கூல் மாணவர்கள் சரியா 3:18 3:20 ஆகுது டைம். ஆனால் ஸ்கூல் பிள்ளைகள் வந்து ஸ்கூல் கலைஞ்சிட்டு போகிறாங்க. இங்கே ஒன்றும் தெரியல தான். டிக்கெட் எடுத்திருக்கிறோம். 117 ரூபா. 23 கிலோமீட்டர். ஒரு ஆளுக்கு 117 ரூபா. 23 கிலோமீட்டர். நாங்கள் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குமே நினைச்சோம். 23 கிலோமீட்டரான்னு பரவாயில்ல. 23 33 ஸோ வேகமாக வந்து முடிய போகுதோ. இந்த இடங்கள் எல்லாமே வந்துட்டு நிறைய மரங்கள் இருக்குது இந்த ஏரியாவில். அந்த கொழும்புலேருந்து இங்கால கொஞ்சம் வந்து சொன்னாலே வந்துட்டு அதிகாரம் மரங்கள் இருக்கக்கூடிய பகுதியாக தான் இந்த மல்வானை என்று சொல்கிற இடம் வந்துட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடத்துல ஒரு இடம் ஒன்று இருக்குது. இடங்களில் வந்து நிறைய பூ மரங்கள் பூ ஐட்டங்கள் வந்துட்டு விற்றுட்டு இருக்கிறாங்க. இந்த இடங்களுக்கெல்லாம் வந்து பைக்கில் போனால் ஆட்டோவில் போனால் இறங்கி பார்க்கலாம். பஸ்ஸில் போகிறதால எங்களை இறங்கி பார்த்து கொண்டு இல்லாமல் இருக்குது. இப்போ புதுசாக கட்டின பாலம் தான் இது. யூஸ் பண்ணுறாங்களா? ஒரு வாகனம் ஒன்றையும் காணலை. இந்த இடத்துல வந்து ஒரு பௌத்தர்களில் ஒரு கோவில் அமைப்பு இருக்குது. நல்லா இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அந்த கேட்டில் இருக்கிற முகப்பொருள் வந்து நல்லா இருந்துச்சு. நாங்கள் கொழும்புக்குள்ளே வந்து என்டர் ஆகிட்டோம். இன்னொரு 2-3 கிலோமீட்டரில் வந்து நாங்கள் போய் சேர்ந்துருவோம் எங்களை இடத்துக்கு. ஆனால் கொழும்புக்கு வந்தாலே என்ன நடக்குமென்றதை காட்டுறேன்னு பாருங்கள். இங்கே ஃபுல்லாக ட்ராஃபிக் ஆகிடும் கொழும்புக்கு வந்தால். இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிற வந்துட்டு கொழும்பு 13 பெட்டாயத்தை நம்ம ஜன் கொழும்பு தெரியாது. எங்களுக்கு பெட்டான்னு சொன்னால் தான் தெரியும். இப்படியே நின்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour நினைக்கிறேன். நான் இப்படியே டிராஃபிக்லேயே வந்துட்டு வாகனம் போயிட்டு இருக்குது. ரைட், வந்து இறங்கியிருக்கிறோம். பெட்டாக்கு தான் வந்து இறங்கியிருக்கிறோம். எங்களோட முடிவு வந்துட்டு கோல் பேஸுக்கு போகிற மாதிரி.
இந்த இடத்தோட வந்துட்டு பஸ் நின்றுடும். அதனால் அப்படியே நாங்கள் நடந்து போகிறோம். ஏனெண்டா இன்னும் வார வாகனங்கள் அது இதில் பார்த்தா நான் இருக்கிற டிராஃபிக் ஜாம்களை பார்த்தா இப்போ என்ன சொல்கிறேன், கேமராவை பார்த்து நான் கதைச்சிக்கிட்டு போகல. அது அந்தளவுக்கு டிராஃபிக்காக இருக்குது. நாங்கள் வந்த ரோட் தான் இது பாருங்கள். இனி கன நேரம் எங்களுக்கு நீ இருக்க ஏழாம தான் நாங்கள் இறங்கிட்டோம். பஸ்ஸில் இருந்து நடந்தே போவோம் அப்படின்னு சொல்லி பஸ்ஸில் போய் சேரக்கிட்டோம். நமக்கு அப்படியே டைம் நல்லாவே போயிடும். மேடது பெட்ரோல் இறங்கினதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு அமைப்பு ஒன்று கிடைச்சிருக்கு. சென்டிங் பேஷன் அந்த எம்ஜிஆர் மாமா இருக்கிறாரானே, அந்த எம்ஜிஆர் அவர் வந்து தான் நிற்கிறார். வாங்க அவர்கிட்ட போய் கதைப்போம், என்ன செய்கிறாரு அப்படி கேட்டுக்கிட்டு வருவோம். வாங்க. என்ன நிற்கிறார் மாமா? வணக்கம் மங்கள். வணக்கம் வணக்கம். எப்படி சோமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்க. நாங்கள் யதார்த்தமாக வந்து உங்களை கண்டுட்டோம். உங்களை நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருக்கிறோம். நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருக்கிறோம். அதனால் இதாக நடந்துட்டு போகிறோம். நாங்கள் கோல்ட் பேஸுக்கு போயிட்டு இருக்கிறோம். உங்களை கண்டுட்டு இருக்கிறோம். இன்றைக்கு எப்படி உங்களை பார்க்குற மட்டும்தான். இதான உங்களோட இடமா? எப்பயும் இங்கே தான் நிற்பீங்க. ஆஹா, என்ன நடக்குது? வியாபாரங்கள் என்ன சொல்லுதோ? ஆ, அவன்ட செயல். ஓ, எல்லாமே அவன்ட செயல். தங்களோட நாங்கள் பேசினது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேரம் அவரோட உரையாடிட்டு இருந்தோம். ரொம்ப நல்ல மனிதர். சரி, பாரமாங்கள் இன்னொரு தரம் உங்களை சந்திப்போம். அவங்களோட வீடியோ ஒன்று போடணும். இன்றைக்கு நாங்கள் வேற ஒரு இடத்து அவசரம் போயிட்டு இருக்கிறோமே, அதனால மறுபடியும் தெளிவான ஒரு வீடியோ அவங்களோட போடணும். நாளைக்கு சந்திப்போம். ஓகே, சரி. ரைட்டா. அவர் வந்துட்டு நிறைய பேர் அவரை பார்த்துருப்பீங்க. அவர் வந்து அந்த அந்த நாட்டாம்பி வேலை என்று சொல்லுவாங்கன்னு இந்த பொருட்களை ஏற்றிட்டு போயிட்டு வர வேலை தான் செய்கிறது அவர். இதுதான் வந்து இந்த கொழும்பில் இருக்கிற சிவத்தப்பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் இருக்குது அல் மஸ்ஜிதுல் அல் ஜமியுல் அல் ஃபார் அப்படின்னு சொல்கிற அல் மஸ்ஜிதுல் அல் ஜாமியுல் அல் ஃபார் அப்படின்னு சொல்கிற பள்ளி 1908ஆம் ஆண்டு கட்டியிருக்கிற பள்ளியானது. நாங்கள் வந்துட்டு இந்த பெட்டா வந்து முழுக்க ஒரு வீடியோவில் நாங்கள் பார்த்து கொள்ளணும். இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிறதால சும்மா நார்மலாகவே உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். நடக்க இல்லாமல் இருக்குது, அந்தளவுக்கு சனங்கள் போயிட்டு இருக்குது. இது வந்து எந்த டைமில் வந்தாலும் ஒரு பிஸியாக இருக்கக்கூடிய பிளேஸ் தான் இந்த பெட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸ். பாருங்க, நடந்து போயில அளவுக்கு வந்துட்டு சனங்கள் இருக்குது. இந்த ஈவினிங் டைம் அப்படின்னு சொன்னாலே இந்த இடம் கொஞ்சம் சனங்களால் நிரம்பிடும். காலையிலையும் அப்படி தான் இருக்கும், பகலையிலையும் அப்படி தான் இருக்கும். இனி சாப்பாடு டைமில் கொஞ்சம் நார்மலாக இருக்கக்கூடிய மாதிரி சட்ட பின்னாடி 4 கோரும் நடக்க இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் ஃபேமஸ் அமைப்புகள். நான் கதைக்கிறது விளங்குமான்னு தெரியாது, அந்த அளவுக்கு வந்துட்டு சனப்பழக்கங்கள் இருக்கிறதால சத்தம் கேட்டுட்டு இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்படி நடந்துட்டு போயிட்டு இருக்கக்குள்ள யாராவது நம்ம கூட வந்தாங்கன்னு சொன்னால் மிஸ் ஆயிடும். உண்மையாலுமே வந்துட்டு என்ன கூட வந்து நண்பனை காணலை. நண்பனை நீ தேடி தான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் தான். ஆனால் கடைசியா நான் தான் மாதிரி செஞ்சுருக்கேன், நண்பனை காணலை. வருவா கொஞ்சம் நேரத்தால். என்ன காணங்க பாக்கல கனெக்ட் பண்ணக்குள்ள இதாகிற மாதிரி அலர்ட் வர மாதிரி என்ன அப்படிதான் சனம் இருக்காங்க. அதான் உங்களை தொலைச்சி போட்டு நான் தேட மாதிரி என்ன தொலைச்சி போட்டு நீங்கள் இனி ஃபோன் இருக்குதானே ஹோல் அடிச்சுக்கிறதா, வேற என்ன செய்யுது. ஆனால் பாருங்கள், எப்படி தான் சனம் என்று சொன்னாலும்
எவ்வளோ லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் இந்த ரோடால் போனாலும் பெரிய பெரிய வாகனங்கள் இந்த ரோடால் எடுத்து போகக்கூடிய ஆட்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு ஓட்டோ போகிறது பரவாயில்ல, இல்லாட்டி ஒரு பைக் போகிறது பரவாயில்ல, பெரிய பெரிய வாகனங்கள்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. என்ன இந்த இதுக்குள்ளே வாகனத்தை நீங்கள் உள்ளுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டீங்களாமன்ட்டு சொன்னால் என்ன சொல்கிறோம், அப்படியே வெயிட் பண்ண வேண்டியதுதான். கிட்டத்தட்ட இந்த ரோடை மட்டுமே நீங்கள் கடந்து போகிறதுக்கு உங்களுக்கும் ஒரு 15-20 நிமிஷம் எடுக்கும் இந்த ஒரு ரோடை நீங்கள் தாண்டி போகிறதுக்கு. உங்களுக்கு பார்த்த வழக்கம் இந்த இடத்த மட்டுமே நாங்கள் தனியே முழுக்க பார்க்கணும்னு சொன்னால் 2-3 வீடியோக்கள் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு சனங்கள் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி நிறைய உடுப்பு வகைகளும் வந்துட்டு இருக்கக்கூடிய மாதிரி கிட்டத்தட்ட எல்லாமே ஸ்ரீலங்காவில் தேவைப்படுற அனைத்து சாமானுமே இந்த இடத்துல வந்துட்டு வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல பொருட்களும் இருக்கும், அதே மாதிரி ஏமாற்றக்கூடிய பொருட்களும் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் தான் என்ன செய்யணும், உங்களுக்குரிய பொருட்களை வந்துட்டு சரியான முறையில் பார்த்து உங்களுக்குரிய விலைகளில் வந்துட்டு தெரிஞ்சு வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அவங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் வழங்கும் தாமரை கோபுரம். கடைசியாக அங்கேருந்து வாகனங்கள் அந்த ட்ராஃபிக்கெல்லாம் நடந்து போக மட்டும் முடிவெடுத்து நடந்து வந்துட்டு இருந்தேன். இங்கே அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது எங்கட. இதுதான் வந்து கொழும்பு துறைமுகத்தோட ரயில்வே ஸ்டேஷன். அதோடு சேர்ந்து அதிக பெட்ரோலில் இருந்து நடந்து போவோம் அப்படின்னு சொல்லி நண்பர் தான் சொல்லியிருந்தார். பார்த்துக்க போகிறான்னு பஸ்ஸில் ஏறினா பஸ்ஸும் போய் சேர்கிற டைம் அப்படி தான் இருக்கு, நாங்களும் போய் சேர்கிற டைம் அப்படி தான் இருக்கும். இனி நாங்கள் கனகாலம் வந்து கொழம்பு, ஸோ அதனால் சும்மா அப்படியே நடந்து தெரிஞ்சுக்கிறீங்க. நாங்கள் 10-12 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த கொழும்பு தானே, ஸோ அதனால் சும்மா அப்படி பார்த்துட்டு போகிறோம். பஸ்ஸில் போகக்குள்ள வரக்குள்ள போய் வந்திருக்கோம், இறங்கி நடந்து போனது இல்லையே. ஸோ அதனால் சும்மா நடந்து போவோம் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்கிறோம். ஆனால் இருக்குது தானே, ஆனால் பிரச்சனை இல்லை. நைட்டுக்கு அங்கே ரூமுக்கு போனோம்னு சொன்னால் மழை பெய்யும், ஏசி ஓட்ட அவ்வளோ மழை பெய்யும், அதனால் கொஞ்சம் பரவாயில்ல. இங்கே வந்து என்ன ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த சைட்டில் வந்து விலை குறைய தானே, ஸோ அதனால் நிறைய ஃபாரினர்ஸும் வந்து விலை குறைஞ்ச பொருட்களை வாங்குறதுக்கு அவங்களும் பழகிட்டாங்க. ஏன்னா நம்ம நாடு ஃபாரினர்ஸை நம்பி ஒரு டூரிஸ்ட் நாடாக இருந்தாலும் இப்போ நிறைய அந்த என்ன சொல்கிறது விழிப்புணர்வு வீடியோக்கள் அப்படி இப்படின்னு வந்துட்டால ஃபாரினர்ஸ் மாறும். கைடெல்லாம் அவியலுக்கும் தெரியும் எங்கே போனால் 40 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு லேஞ்சி வாங்கலாம். அவியலுக்கு நின்று தெரிஞ்சுட்டுன்றதான் பெரிய ரெஸ்டாரண்ட்டில் இருப்பாங்க, ஆனால் இப்போ நார்மல் கடையிலேயே பண்ணிடுறாங்க, வந்து சாமானில் வாங்கி போகிறாங்க. நானும் இன்னொன்று இன்றைக்கு ஒரு விஷயத்தை பார்த்தேன். அப்படின்டா என்ன நான் போகிற நாள் ஃபாரினர்ஸ் மாறும் அப்படின்டா ஒரு லேஞ்சி வாங்குறதுக்கு கடைஞ்சண்டு கடைக்காரனோட 50 ரூபாய்க்கு சண்டை போய்ச்சிருக்குது. அப்படி தான் இருக்குது இப்போ நிலமைப்பாடு. இந்த மாதிரியா டோல்கேஜுக்கு நடந்து வந்து சேர்ந்துட்டோம். அப்பா இனி நடந்து வரப்படா பார்க்குறதுக்கு கடும் பக்கத்தில் மாதிரி தான் இருக்குது. ஆனால் நடந்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. பாருங்க ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ண ஓடியா மாறுவோம். நான் மெயினான ரோடு இல்லையா இது, அதனால் மாறணும். நடந்து வரையும் இதில் வந்துக்கிட்டு இந்த ஃபோனில் அலர்ட் வருது 300 கலோரியை வந்துட்டு நீங்கள் லொஸ்ட் ஆகிட்டு 300 கலோரியை லொஸ்ட் ஆகிட்டு என்ன இதில் அலர்ட் இருக்குது. சரி அதுக்கு என்ன சாப்பிட்டு தானே இப்போ இந்த கலோரியை கூட்டணும். இந்த பில்டிங் இந்த சங்கரில்லா இந்த பில்டிங் இந்த வன்கோல் ஃபேஸ் பில்டிங் எல்லாம் நான் வெளிநாட்டுக்கு போகிற டைமில் வந்து அந்த அந்த இது ஃபவுண்டேஷன் வேலையை நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்த பில்டிங்கில் கட்டி சரியா எனக்கு தெரியும். ஆனால் என்ன இருக்குது, ஆனால் முன்னாடி வந்துட்டு கொழும்புன்னு சொன்னால் இந்த 3 பில்டிங் இந்த வந்துட்டு மெயினாக பார்ப்பாங்க. இப்போ அதிக அளவான உயரமான பில்டிங்கள் வந்து கொழும்பில் வந்துட்டு அன்னப்பறவைகள் கொக்கு எல்லாம் வந்து இப்படி மேய்ஞ்சிட்டு நிற்கிது. கொழும்புக்கு வாராக்கள் இதை பார்க்காம போகவே இல்லாது. இதுக்கு நாங்கள் ஒரு பேர் சொல்லுவோம். என்ன பேர் மச்சான் இந்த இடத்துக்கிற பேர் கூவமா? ஏனண்டா மணக்கும் இந்த ஏரியாவுக்கு வந்தால் மணக்கு நல்ல தண்ணி இல்லை கெட்ட தண்ணி. சின்ன வயசில் நடந்து தெரிஞ்ச காலங்கள் எங்களுக்கு வந்து நினைவுக்கு வருதுன்னு. அந்த ஃபோட்டோ எடுக்கிறேன். அந்த அன்னரம் வந்து ஒரு சின்ன ஃபோன் ஒன்று வச்சிருப்போம்.
அந்த ஃபோனில் போய் அந்த பாலத்தில் நின்று ஃபோட்டோ பிடிக்கிறது. அதை பார்த்து எக்ஸ்சேன் காட்டி ஃபோட்டோ பிடிக்கிறது. அந்த மாதிரி பேர் செல்ஃபின்ட்டு எங்களுக்கு தெரியும். அதுவும் அந்த என்னது 566100 ஞாபகம் இல்லை. அதை வச்சு ஃபோட்டோ பிடிக்கிறேன். இப்போ இருக்கிற பிள்ளைகிட்ட தான் ஐஃபோன் அது இது அப்படின்னு சொல்லி நிறைய படிக்க போல என் கையில் ஃபோனே வந்து இங்கே நான் வெளிநாட்டுக்கு போனது பிறகு தான் பெரிய ஃபோனை வாங்கினேன். 2 பில்டிங்களுக்கு இடையில் பாலம் இருக்கக்கூடிய பில்டிங் இந்த பில்டிங் தான். இதை பார்க்குறதுக்கு வந்துட்டு கடும் பிரம்மாண்டமாக இருக்குது. இது கிட்டத்தில் என்ன சொல்கிறது இல்லையா மஜா? கிட்டத்தில் நல்லா ஒரு 1 இயர் அப்படி 2 இயர் சரியான ஒரு இடத்துல திறந்துருக்குது. ஏண்டா சரியா அந்த கோல் ஃபேஸ் இந்த சரியா இந்த பாலம் இருக்கக்கூடிய பிளேஸ்லேருந்து எல்லோரும் அந்த செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அந்த சரியான வியூஸுக்கு ஏற்ற அவ்வளோ கட்டி வச்சிருக்கிறாங்க. நண்பர் வந்து ஃபுல்லாக கலோரி இழந்துட்டாராம். திருப்பி அலர்ட் வந்து என்னையாலும் சாப்பிடுங்கன்னு எனக்கு அப்படி தான் நல்ல வகுத்துக்குள்ளே வந்து இருக்கு. என்ன இருக்கு மச்சான்? வடை இருக்கு, இறால் வடை எல்லாமே இறால் தான் இருக்குது. ரொட்டி என்ன வச்சு தருவாங்க? ரொட்டி என்னக்கா ரொட்டி போட்டு தருவீங்களா? எவ்வளோ ஆக்காது ரொட்டி உண்டோ? 150 தாங்கள் 2 தாங்கள் ரொட்டி சாப்பிடுவோம். இப்படி கடையில் வந்துட்டு நிறையவே இருக்குது. இதே மாதிரி கடையில் வந்து இந்த சைடில் வந்துட்டு ஃபுல்லாகவே இருக்குது. இந்த ஏரியாவில் தண்ணி இல்லை. ஸோ தண்ணி வாங்குறதுக்கு அவர் போயிட்டு இருக்கிறார். ஸோ அடுத்த 2 ரொட்டி ஆர்டர் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல குந்திட்டு இருக்கிறேன். நான் ரொட்டி வருது. ஸோ நண்பனும் வரட்டும். 2 பிளேட் வந்துருக்குது. ஸோ அவர் வந்ததுக்கு பிறகு சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு தண்ணியை வாங்கிட்டு வரட்டும். எங்கட கோல்ட் ஃபேஸ் பீஸா என்ன உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன வச்சுருக்கிறாங்க? ஒரு கிரேவி மாதிரி சலாட் ஐட்டங்கள் அதில் வச்சுருக்கிறாங்க. எப்படி சாப்பிடணும்? ஓ நல்லா தான் இருக்குது. ஹலோ உங்களோட பசிக்கா? இல்லை கொழம்புல வந்து இது ஓகேன்னு தான் சொல்லணும். ஆனால் கொழம்புல கொஞ்சம் ப்ரைஸ் தான் எல்லாமே. எங்களோட ஊர்லலாம் வந்து ஷோர்டேஜ் வந்து 50 ரூபா 40 ரூபா, கொழம்புல 70 ரூபா 80 ரூபா. அதே மாதிரி இப்படியான ரொட்டி எங்கள்கிட்ட சைடில் வந்து ஒரு 70 ரூபா 80 ரூபா கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு 150 ரூபா கிடைக்குது. இந்த இடத்துல ஏண்டா இது வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தானே. டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்றதால இந்த இடத்துல அப்படி தான் ப்ரைஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். நான் ரொட்டியாவே இப்போ ரொட்டி நல்லா இருக்குது. உள்ளுக்கு கறியை டேஸ்ட் நல்லா கறி வந்து சலாட் ஐட்டம் தான் அந்த கறி. இப்போ வித்தியாசமாக வச்சு நல்லா சரியா டைரெக்டாக மூஞ்சிக்கே வெயில் அடிச்சுட்டு இருக்குன்னு சரி சாப்பிட்டுக்கிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து மறைய போகுதோ அந்த வியூஸை பார்க்குறதுக்காகவே நிறைய சனங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. நாங்களும் அப்படி எங்களோட வேலையில் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துலேயே இருட்டிடும் போல் இருக்குது தானே. கொஞ்ச நேரத்தில் இருட்டிடும். ஒரு சாப்பிட்டு அந்த ரொட்டிக்கு ஏதாவது ஒரு தண்ணி குடிக்கிறேன். கடை பூஜை செஞ்சாங்க. தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அங்கே போய் ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு தண்ணியை குடிப்போம்ல. சரி ஓகே பாருங்கள் லேப்டாப் ரெடி ஆகிட்டு இதில் தான் வேலையை முடிக்க போகிறோம். அங்கே சூரியன் மறைஞ்சிட்டு இருக்குது. 2 நெஸ்காஃபியை எடுத்துருக்கிறோம். நெஸ்காஃபியை குடிச்சிக்கிட்டு இப்படி லேப்டாப்பு இன்றைக்கி அப்லோட் வந்து லேட்டான வந்து இவ்விடத்துல நாங்கள் ஸ்டே பண்ண வேண்டி வரும்னு நினைக்கிறோம். சரி ஓகே நண்பர்களே, நாங்களும் வந்து கை நேரமாக ட்ராவல் பண்ணி எப்படியாவது உங்களுக்கு ஒரு வீடியோ தரணும்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ அப்லோடை போட போகிறோம். இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற வீடியோ கூட நாங்கள் இந்த இடத்துல இருந்து மட்டும் இப்படி தான் போட வேண்டி வரும். அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்து போடுறோம். கட்டாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே பாய்.